ஒரு பொண்ணு தூங்கி எந்திரிச்சு பார்க்குறா. அங்கே ஒரு ரத்த கரை படிஞ்ச துணி இருக்குது. அங்கே இவங்க ஃபேமிலியோட ஒரு பரம்பரை பவுலுமே இருக்குது. அதுல இருந்து தான் இந்த மாதிரி வியர்டான பொருள்லாம் வந்துட்டுருக்குன்னு இந்த பொண்ணு திட்டிகிட்டு இருக்கா. அப்படியே ஒரு ஏன்ஷியன் டைமில் இருக்க ஜென்ரலில் தான் காட்டுறாங்க. அவர் உடம்பெல்லாம் அடியோடு இருக்காரு. அவர் துணியில் தான் ரத்த கரையாக இருக்குது. இந்த பவுலுமே அங்கே தான் இருக்குது. இவர் அந்த துணியை கழட்டி தூக்கி போட அது அந்த பவுல் மேலேயே விழுந்து மறைஞ்சு போயிடுது. அந்த துணி இந்த பொண்ணோட தலை மேலேயே வந்து விழுது. இந்த பொண்ணும் டென்ஷன் ஆகிட்டு அதில் தண்ணியை ஊற்றிட்டு இருக்கா. ஆனால் அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. என்னையே ஏமாத்திரியான ஒரு குழா கிட்ட வச்சுட்டு போயிடுறா. அப்படியே ஜென்ரலில் தான் காட்டுறாங்க. அவங்க தண்ணி சாப்பாடு இல்லாமல் ஒட்டகத்தை கொண்டுட சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக இந்த பவுல்ல இருந்து தண்ணி பிச்சுக்கிட்டு அடிக்குது. இவங்க எல்லாருமே தண்ணி வந்ததை நினச்சி சந்தோஷமா இருக்காங்க. இந்த பொண்ணோட வீட்டில் தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணதா ஓனர் கால் பண்ணி திட்டிட்டு இருக்காரு. இவளும் குழா கிட்ட போய் பார்க்குறா. ஆனால் அந்த பவுலில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. என்னடா இது வியடா இருக்கேன்னு ஒரு பாக்ஸ் சாப்பாடை எடுத்து அது மேலே வைக்கிறான். உடனே அது மறைஞ்சு போயிடுது. இவளும் ஷாக் ஆகிட்டு 6 பாக்ஸ் ஃபுட்டை எடுத்து அது மேலே வைக்கிறான். அதுவுமே மறைஞ்சு போயிடுது. இது எல்லாமே எங்கேயோ போகுதுன்னு இவளும் புரிஞ்சுக்கிறா. இங்கே சாப்பாடு இல்லாமல் சோல்ஜர்ஸ் எல்லாம் கஷ்டத்தில் இருக்க பவுல்ல இருந்து சாப்பாடாக வந்து விழுது. எல்லாருமே அதை சூப் பண்ணி குடிச்சிடறாங்க. உடனே ஜென்ரலும் ஒரு லெட்டரை எழுதுறாரு. சாப்பாடு தண்ணி இல்லாமல் இங்கே இருக்கிற அனிமல் எல்லாமே செத்து போயிடுச்சு. நிலம் எல்லாமே வறண்டு மிச்சம் இருக்கிறது நாங்கள் மட்டும்தான், ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொளுத்தி அந்த பவுலில் போட்டுறாரு. இந்த பொண்ணுகிட்டையும் ஒரே புகையே வந்துட்டு இருக்கு. ஆனால் அவளால் அந்த லெட்டரை படிக்க முடியல. இவளும் உன்னை போய் பரம்பரை புதையல்னு வச்சுட்டு இருக்காங்க பாருன்னு சொல்லிட்டு திட்டிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் அந்த பவுலில் போட்டுடுறா. இவங்களுக்கும் அது பாக்ஸாக கிடைக்குது. ஜென்ரலும் மறுபடியும் ஒரு லெட்டரை எழுதி எரிக்காமலே போடுறாரு. இந்த பொண்ணும் அதை படித்து பார்த்துட்டு இது ஏன்ஷியன் டைம்ல தான் வந்துட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு இவளும் ஒரு லெட்டரை அனுப்புறா. ஆனால் இவகிட்ட அந்த அளவுக்கு பணமே இல்லை. ஸோ ஜென்ரல் வந்து நிறைய கோல்டு முத்துன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அது கூடவே ஜென்ரல் அவரோட ஒரு முக்கியமான ஒயின் கிளாஸையும் அனுப்பி வைக்க இதை அவ செல் பண்ணுறதுக்காக கொண்டு போறா. கொண்டு போனது பழங்காலத்து பொருட்கள்ன்றதுனால 200 மில்லியனுக்கு செல் பண்ணிடுறா. எல்லா சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற பொருட்களையும் வாங்கி அனுப்பி வைக்கிறா. எல்லாமே ஜென்ரல் கிட்டையும் வந்து சேருது. சோல்ஜர்ஸுமே ஹாப்பியா இருக்காங்க. இந்த பொண்ணும் ஜென்ரலை பத்தியும் அவரோட ஹிஸ்டரியை பத்தியும் புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறா.